என் அத்தை மகளே உன்னை அரவணைக்க நான் ஆசைப்பட்டேன். நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னாத்தாளா ஈட்டிய தனே தன்னே நன்னே தன்ன மூடு தாண்டி அங்கிட்டு போய் பாடு. ஏண்டா எந்த பக்கம் போனாலும் வழிய இந்த ரீல்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஏதோ எங்கிட்ட அங்கிட்டோ யாரோ ஏதேதோ ஒரு வழியில் அரசியலில் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. புதுசாக வர்றவங்க அவங்கள கேள்வி கேட்டு செஞ்சு வச்சு அரவணைச்சு நம்மளை எப்படியும் இந்த தமிழ்நாட்டை ஏதோ ஒரு மூலையில் காப்பாற்றி நிப்பாட்டுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய வாலிப பசங்க காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சினிமா மோகத்தினால, சினிமாவோட ஆசையினால் அதில் வர்ற விஷயங்களை வச்சு தமிழ்நாட்டை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதை முதல்ல நிப்பாட்டுங்க. உங்களுக்கு தெரியும் சரி எது தவறு எது அப்படிங்கிறது. ஒருத்தவங்க மேடை பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னா இந்த வார்த்தை இவங்க சொன்னதானா அவங்க சொன்னதானா அடுத்த செகண்டே கூகுளில் அடித்து பார்த்துக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கங்க. யாரோ சொன்ன வாசகத்தை யார் மாதிரியோ சொன்ன மாதிரி அதை வந்துட்டு ஒரு பில்டப்பு கொடுத்து நம்ம மேடையில் பேசும்போது வச்சு அசிங்கப்படுத்துகிறானுங்க. அதுக்கு பேசாமல் கம்முன்னு இருந்துக்கலாம்ல, வாய்க்கு வந்த கருத்தை மட்டும் பேசிட்டு கம்முன்னு இருந்துக்கலாம்ல, எதுக்கு இது? அதே மாதிரி இன்னொரு கட்சியை தரந்தாழ்த்தி பேசிட்டா அந்த கட்சி அப்படியே டவுன் ஆயிரும் நினச்சிட்டு எத்தனையோ விஷயங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே கட்சிக்குள்ளே இருக்கிறவன் உங்களோட அசிங்கங்களை வெளியில் கொண்டு வருவான். சொல்கிறத புரியுதா? இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவனை வந்துட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துறணும், அவனை வந்துட்டு எந்த விஷயத்தில் அடித்தா அவன் கீழே உழுவியான்னு நினச்சிட்டு நீங்கள் அடிக்கிறீங்களோ அதே விஷயத்தை ட்ரபிள் மடங்காக உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பான். அப்படிங்கும்போது நம்ம எப்படி வார்த்தைகள் விடுறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். புரியுதா? நம்ம ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம், டீசெண்டான அரசியலை பண்ணிட்டு போவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம். வைப்போம். குறை கூறும் அரசியல் எந்த இடத்துல சரியானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒருத்தவங்களை வந்து தரம் தாழ்த்திக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண ஒரு தவறான விஷயத்தை அவங்க வெளிக்கொண்டு வரும்போது அரசியல்னாலே இப்படி சாக்கடைங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் ஆயிடுதா? யார் மேலேயும் நம்பிக்கை வர வைக்கவே முடியலை, நம்பிக்கையே வராது, எல்லாரும் இப்படி தான் வரலாம், இதில் இருக்கிறவங்க 50 பேர் இப்படி தான் இருக்கான், நாடு எங்கே போகுமோ அப்படின்ற லெவலுக்கு ஆகுது. அதே மாதிரி உங்களோட தவறுகள் எல்லாம் வெளியில் வரும்போது அவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நீ செஞ்ச தவறு பெருசா நான் செஞ்ச தவறு பெருசான்னு தராசில் போட்டு நிறுக்கிறானுங்க. நாடோட நிலைமை. ஒரு ஆள் சொல்கிறான், நீ வந்தானே தமிழகத்தவே காப்பாற்ற முடியும், தமிழை நான் அதில் சந்தேகம் தொங்கிட்டா இருக்குது, நல்லா தான் இருக்குது. எவனாவது ஒருத்தவன் நீ நல்லா நட நாடு உருப்படும் யாரையாவது சொல்கிறீங்களா? அதான் யாராவது வந்தாலே தமிழ்நாடை தூக்கி நிப்பாட்ட முடியும். என்ன கொடுமை அரசியல் களம்.